இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட நல்லா சாஃப்டான இட்லி கூட கும்பகோணம் ஸ்டைலில் கடப்பா சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அதுவே லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க கடைக்கு போயிருந்தப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை பார்த்ததும் அப்படியே கொத்தா வாங்கிட்டு வந்து தொக்கு செஞ்சிடலான்னு கருவேப்பிலையை உருவி கழுவி ஈரம் புற அளவுக்கு நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெந்தயம் கடுகு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் ஈரமில்லாத கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த கடாயிலேயே தொக்குக்கு தேவையான புளி, கொஞ்சமாக கல் உப்பு, பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்ச தண்ணி, காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்குனதும் அரைச்ச விழுது போட்டு நல்லா வதக்கி எடுத்தா அருமையான கருவேப்பிலை தொக்கு ரெடி. இட்லி, தோசைக்கும் சூடான சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.